மாறன் வீரா சீரியல் ஜனவரி 17 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ராமச்சந்திரன் ரொம்ப கவலையாக போயிட்டு உட்கார்றாரு. நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங், அந்த மாறன் பண்ண தப்புக்கு நாளைக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு ராமச்சந்திரன் ரொம்ப கவலையாக போய் உட்கார்றாரு. அப்போ வள்ளி எங்கேருந்து வந்து, அண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்ல ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அந்த மாறனை கூட்டிட்டு வா அப்படின்னு. வீராவும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. வாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராமச்சந்திரன் நேராக மாறனை கூட்டிகிட்டு வர சொல்ல உடனே வள்ளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போயிட்டு மாறனை கூப்பிட்றாங்க. மாறன் வந்துட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமாக பாட்டு கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. வள்ளி போயிட்டு நேராக மாறன்ட்ட, இப்போ கூட உனக்கு பாட்டு தான் முக்கியம், பிரச்சனையோட சீரியஸ்னஸே உனக்கு புரியாது அப்படின்னு. அதுக்கு மாறன் கேட்குறாரு, நிம்மதியாக ஒரு பாட்டை கூட கேட்க விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. அப்போ வள்ளி கூட்டிகிட்டு வந்துட்டு நிற்க வைக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் நடக்க போகுது, அதனால என்ன நடந்துச்சோ இப்போ சொன்னால் கூட வக்கீல் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிப்பாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நடந்தது அவ்வளோதான், நான் ஆக்சிடென்ட் பண்ணது தெரியாம தான் ஆக்சிடென்ட் பண்ணேன், எனக்கும் அவங்களுக்கும் எந்த பகையும் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாரு, இங்கே இப்படி சொல்லிட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு, எனக்கும் அவனுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, போலீஸ் பிடிச்சிட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா என்னன்னா இப்படி சொல்கிற, மாறன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ராகவனும் வந்து நிற்கிறாரு. அப்போ மாறன் நேராக ராகவனை பார்க்க ராகவனும் பதட்டமாக இருக்கிறத நம்ம மாறன் நோட் பண்ணுறாரு. அப்போ ராமச்சந்திரன் நேராக மாறன் கிட்ட, இங்கே பாருங்க, எந்த உண்மையாக இருந்தாலும் இப்பயே சொல்லிடுங்க, அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நடந்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ராகவனும் ரொம்ப பதட்டமாக இருக்கிறத நம்ம வீரா கவனிக்கிறாங்க. அப்போ ராகவன் ரொம்ப பதட்டமாக வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது மாறன் நேராக ராகவன்கிட்ட போயிட்டு, என்னடா ராகவா, இங்கே பாரு, நானே தைரியமாக இருக்கேன், நீ ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, ஒருவேளை அந்த சாட்சி வேற ஏதாவது சொல்லிட்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, அதான் காசு கொடுத்துருக்கேல்ல, கண்டிப்பாக அதை தான் சொல்லுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம வீரா அந்த இடத்துக்கு வராங்க. வீரா வந்துட்டு, ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ராகவன் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை வீரா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் காசு கொடுத்தது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக சாட்சிக்கு போயிட்டு காசு கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு, அந்த சாட்சியே ரொம்ப ஃப்ராடுன்னு நமக்கு தெரியும், ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் அவனுக்கு காசு கொடுத்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த ஃப்ராடுக்கெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு காசு கொடுக்குறீங்க, இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கே தெரியும், நீங்கள் ரொம்ப பாசமாக இருக்கீங்க உங்கள் தம்பி மேலே, அதுக்காக இப்படி ஃப்ராடுக்கெல்லாம் காசு கொடுப்பீங்களா அப்படின்னு. அப்போ ராகவன் அமைதியாக இருக்காரு. மாறன் நேராக வீரா கிட்ட, இங்கே பாரு, நீ வேற, நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னே தெரியாமல் வந்து உளறிக்கிட்டு இருக்க, நீ போ அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நாளைக்கு எந்த கவலையும் படாதீங்க, கண்டிப்பாக நாளைக்கு என்ன உண்மையோ அது வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ மாறன் நேராக ராகவன்ட்ட, பாத்தியாடா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிரும், நம்ம என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் வந்து பதில் சொல்லிட்டு போகிறா, இவ போதும் வீட்டில் அந்த விஷயத்த சொல்லி வீட்டை ஒரு பெரிய பிரளயமாக்குறதுக்கு அப்படின்னு. இது கேட்டுட்டு ராகவன் சொல்கிறாரு, ஏன்டா நீ வேற பயமுறுத்துற அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, நீ என்னை பயமுறுத்தாதடா அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, முதல்ல நீ பயப்படாம இரு, முதல்ல நாளைக்கு அவங்க கேட்க போகிற கேள்விக்கு நீ பதட்டமாக பதில் சொல்லாமல் இருந்தால் மட்டும் போதும், நீ பதட்டப்பட்ட அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உன் பக்கம் திரும்பிடுவாங்க பார்த்துக்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராகவனும், சரிடா, நான் எதுவும் வளரிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்டை காமிக்கிறாங்க. கோர்ட்டில் வந்துட்டு விசாரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. ராமச்சந்திரனோட குடும்பம் வந்திருக்கு, அடுத்ததா நம்ம வீராவோட குடும்பமும் வந்திருக்கு. வீரா, கண்மணி, வீராவோட அம்மா எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்டில் மாறனை கூப்பிடுறாங்க. மாறன் வந்து நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் வீராவோட குடும்பத்தை கூப்பிடுறாங்க. வீராவோட குடும்பமும் வந்து நிற்கிது. அப்போ அந்த நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத ஒரு சத்தியத்தை ரெண்டு குடும்பமும் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் நேராக வந்துட்டு விசாரித்த பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அப்போ வக்கீல் வந்து, இங்கே பாருங்க, இது மாதிரி உங்கள் பிள்ளையோட சாவுக்கு எந்தவித காரணமும் இல்லைன்னு நீங்கள் நம்பிக்கையாக சொல்கிறீங்களா, அது ஒரு ஆக்சிடெண்ட்டா இல்லை கொலையா அப்படின்னு. அதுக்கு 4 பேரும் நல்லா யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார்,
அது எதேச்சியா நடந்த சம்பவம் தான் அப்படின்னு அதுக்கு வக்கீல் சொல்றாரு. அப்படி உங்களை சொல்ல வச்சிருக்காங்க. உங்க 2 பொண்ணுங்களையும் அந்த வீட்டுக்கு நீங்க மருமகளா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால உங்களால வேற வழியே கிடையாது. நீங்க அவங்களோட பிடியில சிக்கிருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. இதுக்கு மேலே நீங்க பயந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க இப்ப வேணும்னாலும் உண்மையை சொல்லலாம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவங்க மேல எந்த தப்பும் இல்லை சார் அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க சார், அவங்க பொண்ண திட்டம் போட்டு அவங்க மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது பொண்ண வலுக்கட்டாயமா தாலி கட்டியிருக்காங்க. அதுவும் சோசியல் மீடியாவில் செமையா வைரலா போணுச்சு. வேணா அந்த வீடியோவை கூட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு வீராவுக்கு நடந்த கல்யாணத்தை காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வக்கீல் நேரா இது என்ன இது அப்படின்னு கேட்க, அப்ப வக்கீல் சொல்றாரு, சார் இந்த கேஸை கூட விசாரிச்சு அந்த பையனை கொண்டு போய் ஜெயில கூட வச்சிருந்தாங்க, நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜட்ஜையா சொல்றாரு, அப்படியா, சரி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா சாட்சியை கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி கண்மணிகிட்ட கேட்குறாங்க. வக்கீல் சொல்றாரு, 3 பேரும் தான் பேசுறாங்களே தவிர்த்து இந்த மூத்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க, உங்க அண்ணனோட சாவு கொலையா தற்கொலையா அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, எதையுமே என்னால உறுதியா சொல்ல முடியல அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இன்னும் கண்மணி இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம அவங்கள விரட்டாதீங்க. வீட்டுல போய் உங்க மிரட்டையிலையெல்லாம் வச்சுக்கோங்க. நாங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா, அவங்க மிரட்டுனாங்களா அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை, அண்ணனோட சாவு கொலையா தற்கொலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் நான் ரொம்பவே உறுதியா இருக்கேன். தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு கண்மணி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல, இதை கேட்டுட்டு வக்கீல் சொல்றாரு, பாத்தீங்களா ஐயா, அந்த வீட்டோட மூத்த பொண்ணுக்கே இது கண்டிப்பா கொலையா இருக்கும் அப்படின்னு சந்தேகமா இருக்கு. ஆனா அவங்க வந்துட்டு ஏன் போய் சொல்றாங்கன்னா, அவங்க பொண்ணை கொடுத்துருக்காங்கல்ல, அதனாலதான், ஒருவேளை அவங்க பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு பயந்து சொல்றாங்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், எங்க அண்ணன் என்ன நடந்தாலுமே எங்க கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அவங்க எந்த விஷயத்தையுமே இது வரைக்கும் மறைச்சதே கிடையாது. அதனால கண்டிப்பா மாறனுக்கும் என் அண்ணன் பாண்டியனுக்கும் எந்தவித முன்பகையும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, ஒரு சில விஷயங்களை கூட வீட்டுல சொல்லாம இருந்திருக்கலாம். அதே மாதிரிதான் உங்க அண்ணனும் இந்த விஷயத்த பத்தி வீட்டுல சொல்லாம இருந்திருக்கான். ஒருவேளை அவனுக்கு அது தன்மான பிரச்சனையா கூட இருந்திருக்கும். ஒருவேளை அந்த மாறன் குடும்பத்தை கூட மிரட்டி இருக்கலாம்ல. ஒருவேளை வீட்டுல போய் சொன்னியானா குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அப்படியா கூட இருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, சார் நீங்க எல்லாத்தையுமே திருச்சி பேசாதீங்க சார் அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, சார் இது வரைக்கும் இவங்க கிட்ட விசாரிச்சது போதும், அடுத்ததா நாங்க சாட்சியை கூப்பிடுறோம். இந்த ஆக்சிடெண்ட கண்ணால பார்த்த ஒரே ஒரு சாட்சி மட்டும் இருக்காரு அப்படின்னு. அந்த இடத்துக்கு சாட்சி வந்து நிக்கிறாரு. நம்ம வீரா கண்மணி எல்லாரும் போய் நிக்கிறாங்க. கண்மணி இப்படி பேசுனதை பார்த்துட்டு வள்ளி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சாட்சி வந்து நிக்கிறாங்க. சாட்சி வந்து நின்னதோட அவர் கேட்குறாரு, நீங்க தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சார், நான் தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். இவங்க அப்படியே கொஞ்சம் கூட கண்டுக்காம நேரா போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க நின்று மட்டும் இவங்களை காப்பாத்தி இருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. ஆனா அவங்க மட்டும் கண்டுக்காம போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனாலதான் காப்பாற்ற முடியல அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாட்சி சொல்றாரு, சார் அதோட இந்த பாண்டியனுக்கும் மாறனுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்துச்சு. ரோட்ல ஒரு தடவை சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு சில பேர் வந்து காப்பாத்தி விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த மாறன் வந்துட்டு நேரா பாண்டியனை பார்த்து, உன்னை கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் சரியான குதி போதையில இருந்தான். அதனால அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அந்த பகையில கூட அவன் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி ரொம்ப அதிர்ச்சியாகி ஓடி வந்து, இங்க பாருங்க சார், என் மாறன் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் மாறன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மாறனை ஏதோ பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்ப ஜட்ஜையா கேட்குறாரு, இங்க பாருங்க, நீங்க அந்த கார்ல இருந்தீங்களா அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இல்ல சார் அப்படின்னு. அப்ப ஜட்ஜையா சொல்றாரு, இங்க பாருங்க, சாட்சியா இருந்தா மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்ல, உடனே வள்ளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போய் உட்கார்றாங்க. அப்ப ஜட்ஜையா சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த கேஸுக்கு சம்பந்தமானவங்க மட்டும் வந்து பேசுங்க அப்படின்னு. அப்ப நம்ம ராமச்சந்திரன் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்க. அப்ப நம்ம வீர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் எதுக்காக ராகவன் மாமா காசு கொடுத்தாங்க? அந்த சாட்சி அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே காசு கொடுத்தாங்க. ஆனா இந்த சாட்சி தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் சொல்றான் அப்படின்னு. அப்ப ஜட்ஜையா நேரா போலீஸை பார்த்து, இங்க பாருங்க, சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப
இன்ஸ்பெக்டர் தான் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப இத்தனை நாள் எதுக்கு சொல்லாம இன்னைக்கு வந்து சொல்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கான காரணத்தை அவர் இன்ஸ்பெக்டர் தான் காரணம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு எல்லாரும் ஷாக் ஆக அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், இத்தனை நாளும் வந்துட்டு யாருமே எங்களுக்கு வந்துட்டு தைரியம் கொடுக்கல, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்குதான் அவங்க உண்மையை சொன்னாங்க. அதனாலதான் தைரியத்தோட நான் உண்மையை சொல்ல வந்தேன். இல்லைன்னா நான் உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன். நான் தைரியமா வந்து உண்மையை சொன்னதுக்கு இன்ஸ்பெக்டர் சார் தான் காரணம் அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஜட்ஜையாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ் வருது. அதனால ஒரு அவசர கேஸ்க்காக நான் போக வேண்டியது இருக்கு. இதை நான் நாளை மறுநாள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் அந்த இடத்துல இருந்து போறாரு. ராமச்சந்திரன் சரியான கோவத்துல நேரா வீட்டுக்கு போறாரு. அங்க போனதோட இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாரு. இதை பார்த்ததோட வள்ளி செம அதிர்ச்சியாகி ஏன்னா இப்படி பண்ற அப்படின்னு கேட்க அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, பாத்தியாடி, அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான், இவன் கண்டிப்பா குடி போதையில தான் அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்றான். எனக்கு என்னமோ இவன் அந்த குடிய போதையில அந்த பையனை ஏதோ பண்ணிட்டு உண்மையாவே இவனும் அந்த மாதிரி பண்ணிருப்பான்னு தான் தோணுது. இவன் சொல்றத நம்ப முடியாது, அப்பெல்லாம் சரியான குடி போதையில தானே இருந்தான் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, மாமா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது, உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக யாரோ ஒருத்தவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப கண்மணி அந்த இடத்துக்கு வராங்க. கண்மணி வந்ததோட வள்ளி டக்குன்னு கண்மணியை நிப்பாட்டுறாங்க. ஏய், ஒரு நிமிஷம் நெல்லு அப்படின்னு. அப்ப கண்மணி கேக்குறாங்க, என்ன அப்படின்னு. அதுக்கு வள்ளி கேக்குறாங்க, இங்க பாரு, அதான் வீராவே சொல்றால எந்த பகையும் இல்லை அப்படின்னு. ஆனா நீ பாட்டுக்கோ எனக்கு தெரியாது, அப்படி கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போற, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம என்னை மிரட்டாதீங்க. எங்க அண்ணனுக்கும் அவனுக்கும் ஒருவேளை பகை இருந்திருந்தா, ஏன்னா அந்த அளவுக்கு இவன் குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தான், ஒருவேளை அப்படி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, ஏய் கண்மணி, நீயும் தன்னால மாறனை பாத்துக்கிட்டு தானே இருந்த, என்னைக்காவது ஒரு நாள் இப்படி பண்ணிருக்கானா அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, ஏன் இல்ல, அதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடிச்சிட்டு ஏதேதோ கடையெல்லாம் போட்டு உடைச்சானே அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, அது எல்லாமே மாறனை மாட்டி வரத்துக்காக பண்ண வேலைகள், அப்ப அது யாரோ மாட்டி வரத்துக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க, நீ தேவையில்லாம மாறனை குறை சொல்லாத அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான், தேவையில்லாம என்ன எதுவும் டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு ராகவன் நேரா வள்ளிய பார்த்துட்டு அத்தை அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல அப்ப வள்ளி நேரா ராகவனை பார்த்து, அது சரி, எதுவும் கேட்க கூடாதுதான் அப்படின்னு சொல்ல அப்ப ராகவன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம வீரா நினைக்கிறாங்க, ராகவன் மாமா அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த சாட்சிக்கு காசு கொடுத்துருக்கணும், ஆனா அந்த சாட்சி காசையும் வாங்கிக்கிட்டு இப்படி போய் சொல்லிட்டான் அப்படின்ட்டு ராகவன் மாமாட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு நேரா ராகவன்கிட்ட போயிட்டு, மாமா நீங்க நேத்து அவனுக்கு எதுக்கு காசு கொடுத்தீங்க அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இது மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு தான் காசு கொடுத்தேன், ஆனா அவன் சொல்லிட்டான் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளை நீங்க நம்பவே கூடாது, காசையும் வாங்கிக்கிட்டான், நம்மளையும் ஏமாத்திட்டான் பாத்தீங்களா அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் சரியான ஃப்ராடு, இதுக்கு மேலேயும் காசு கேட்டான்னா நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு. உடனே ராகவனும் சரி அப்படின்னு சொல்ல அதே நேரத்துல வீரா அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அதுக்கப்புறம் ராகவனுக்கு மறுபடியும் அந்த சாட்சி ஃபோன் பண்ணி எனக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்க இது கேட்டுட்டு ராகவன் அதிர்ச்சியாகி, இப்பதானே உனக்கு 10 லட்சம் காசு கொடுத்தேன், மறுபடியும் காசு வேணும்னு மனசாட்சியே இல்லாம கேக்குறியே, அந்த 10 லட்சத்தை ரெடி பண்றதுக்கு கூட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சாட்சி சொல்றாரு, சார் நீங்க 10 லட்சத்தை ரொம்ப சுலபமா ரெடி பண்ணிட்டீங்க, என்கிட்ட பொய் சொல்லாதீங்க, உங்க வீட்டுல 10 லட்சம்லாம் சாதாரண காசு, உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் மணி மாதிரி அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால சீக்கிரம் எனக்கு இன்னும் ஒரு 5 லட்சத்தை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, ஏன்னா ஒரு தடவை தான் நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், மறுபடியும் சாட்சி சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு தடவை சாட்சி சொல்றதுக்கு மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருந்து காசு கொடுத்தேன், மறுபடியும் சாட்சி சொல்றதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து காசு வாங்கல, அதனால நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு, இங்க பாரு, இதுக்கு மேலே என்கிட்ட இருந்து காசு கேட்காத அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, அப்ப சரி, நாளைக்கு நடக்க போற 2வது ஹியரிங்ல நான் ஜட்ஜையா கிட்ட சொல்லிடுறேன், ஆக்சிடென்ட் பண்ணது இவர் கிடையாது, இவரு தான் என்னை மிரட்டி காசெல்லாம் கொடுத்தாரு, தம்பியை மாட்டி விட சொல்லி அப்படின்னு சொல்லி உங்க மேலேயே பழி போட்டுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ராகவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது, ஏய் நீ என்ன ஏன் பக்கமே திரும்புற அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா காசு கொடுத்தா தப்பிக்கலாம், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. இது கேட்டதோட ராகவனும் சரி நான் காசு தரேன் அப்படின்னு சொல்றாரு.
இன்னொரு பக்கம் நம்ம வீரா இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு போராடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ராகவன் சாட்சிக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, தம்பியை மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னே இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு அண்ணனை நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கேயுமே. ஆனா மாறன் ரொம்ப பாவம். மாறன் எப்படியாவது அவங்க அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப போராடுறாரு. ஆனா இதை அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டு ராகவன் என்னெல்லாம் பண்றாரு பாத்தீங்களா? பணத்தை திருடி தம்பி மேல பழி போடுறாரு. இப்போ ஒரு கொலையே பண்ணிட்டு அதுவும் தம்பி தான் காரணம் அப்படின்னு எஸ்கேப் ஆகுறாரு. அதோட கண்மணி பொம்மை மாதிரி ஆட்டி வச்சிருக்காங்க. அப்ப கூட ராகவன் மாறனையும் வீராவையும் தான் சண்டை போடுறாரு. அப்ப கூட ராகவன் மாறனுக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டா இல்லை. அதுக்கப்புறம் 2வது ஹியரிங்கும் வருது. இந்த 2வது ஹியரிங்ல எல்லாரும் சேர்ந்து மாறன் மேலதான் பழி போடுறாங்க. இவன் தான் திட்டம் போட்டு பாண்டியனை முன் பகையால இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதோட பிருந்தாவுக்கு ரொம்ப கோவம் தாங்க முடியல. இதுக்கு மேலேயே நம்ம அமைதியா இருக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம போயிட்டு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஜட்ஜியா எனக்கு ஒரு உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க மாறன். அப்ப மாறன் பிருந்தாவை பார்த்து அமைதியாரு அப்படின்னு சொல்ல, அப்ப பிருந்தா சொல்றாங்க, இல்ல மாமா, இதுக்கு மேலேயே நான் பொறுமையா இருந்தா தவறாயிடும், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு பிருந்தா நின்று, ஐயா, அன்னைக்கு கார் ஓட்டுனது மாறன் மாமாவே கிடையாது, அன்னைக்கு கார் ஓட்டுனது ராகவன் மாமா அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அன்னைக்கு ராகவன் மாமா தான் கார் ஓட்டினாங்க. ராகவன் மாமா நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க. மாறன் மாமா பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு. அப்ப ஆக்சிடென்ட் நடக்கும்போது தான் ராகவன் மாமா தான் திரும்பி பார்த்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணாம போயிட்டாரு. அப்புறம் மாறன் மாமா எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு திரும்பி வந்திருக்காரு. ஆனா அதுக்குள்ளேயே அவங்கள ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போயிட்டு மாறன் மாமா எப்படியாவது என் அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணாரு. மாறன் மாமா மேல எந்த தப்புமே இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் ராகவன் தான் அப்படின்னு ஜட்ஜையா கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. ஸோ அப்கமிங் எபிசோடில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, நம்ம வீரா எப்படி மாறனை காப்பாற்ற போறாங்க, அந்த சாட்சி பண்ண தப்பு வெளியில வருமா, அந்த சாட்சி பண்ண கேடுத்தனத்தை வீரா எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, எப்படியா இருந்தாலும் மாறனோட உண்மை தெரிஞ்சா மட்டும்தான் வீராவால மாறனை காப்பாற்ற முடியும். அந்த சாட்சி சொல்றது பொய் அப்படின்னு கண்மணி சாட்சி கிட்ட நிறைய பணம் கொடுத்து இதே மாதிரி சொல்லு அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. அந்த போலீஸும் அந்த கண்மணிக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே புது புது அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.